இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க பிரியாணி ரெசிபி, மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு. இன்றைக்கி உங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஈத் ஸ்பெஷல். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஊற்றிக்கோங்க. அது சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பட்டை, 5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காவை சேர்த்து இதில் நல்லா வெடிக்க விட்டுருங்க. இப்போது நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 4னா நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட இதை நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நல்லா சிம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறியிரும். இப்போ வந்து 3 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 3/4 கிலோ அரிசிக்கு இந்த கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த எண்ணெயிலே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதை போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 600 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொழுப்பு கறியாக இருந்தால் சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதை இப்போது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கறி போட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு வந்து கறியில் நல்லா சாந்துரும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. கறி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. அப்போ தான் கறியில் அந்த ஃப்ளேவர் இறங்கும். இப்போது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி ரெண்டையும் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சால் சூப்பராக வரும் பிரியாணி உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பிரியாணி மசாலா வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். நான் வந்து வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் என்ன தான் பட்டை கிராம்பு வந்து நீங்கள் நெய்யில் வெடிக்க விட்டால் கூட இந்த பிரியாணி மசாலா சேர்த்தா தான் அந்த முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அந்த டெக்ஸ்சர், அந்த டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கலரில் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி நல்ல கலர் வரும். நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே நான் சேர்க்கலை. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துட்டுருக்கு. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் கெட்டியான தயிரை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை இப்போ நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதோட சேர்த்து கறியை நல்லா வேக விட போகிறோம். ஒரு 4லேருந்து 5 விசில் வேக விட போகிறோம். குக்கர் கொஞ்சம் டிஃபர் ஆகும். உங்களுக்கு எத்தனை விசிலில் உங்களுக்கு வேகுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கறி வந்து நீங்கள் வாங்கும்போது பிரியாணிக்குன்னு கேட்டு நீங்கள் வாங்கினீங்கனாலே அதுக்கேற்ற மாதிரி கறி தருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி கறி வாங்கினீங்கன்னா சோறு நல்லாயிருக்கும். இப்போது செக் பண்ணி பார்த்துடலாம். நான் ஒரு 5 விசில் நான் கறியை வேக விட்டேன். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் இந்தளவுக்கு கறி வெந்திருக்குன்னு. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள்.
இப்போது இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மசாலாவோட சேர்ந்து 1.5 டம்ளர் தண்ணி இருக்குது. நான் 2.5 கிளாஸ் அரிசி சேர்த்தனால ஒரு 1.5 டம்ளர் தண்ணியும் ஒரு 3/4 கிளாஸும் வச்சா கரெக்டாக இருக்கும். நான் 2.5 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன், அதாவது 3/4 கிலோ நான் அரிசி சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணியை மெஷர் பண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போது தண்ணி நான் மெஷர் பண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் எப்படி இருக்கணும்னா நல்லா கொஞ்சம் கூடவே இருக்கணும். உப்பு கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் அரிசி வந்து நமக்கு வந்து வெந்து வரும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் பாஸ்மதி அரிசி 3/4 கிலோ நான் வந்து கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி கொதி வந்த உடனே அந்த அரிசியை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது வந்து நல்ல அரிசியை வந்து கீழே பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கனால சம்டைம் அடி பிடிக்கிற மாதிரி கூட இருக்கும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டுடலாம். நீங்கள் வந்து அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா தேவைப்பட்டால் அதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணால் அரிசி கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடிட்டேன். இது ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது குக்கர் வந்து ஸ்டீம் போயிடுச்சு. நான் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்தில் நான் ஆஃப் பண்ணேன். இப்போது பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எந்த அளவுக்கு அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கலர் பாருங்கள், டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹோட்டல் ஸ்டைலை விட, ஹோட்டல் டேஸ்ட்டை விட இந்த வீட்டில் நம்ம எப்படி செய்கிறது ரொம்ப அருமையாக வந்திருந்தது. இந்த ரம்ஜானுக்கு நாங்கள் பாஸ்மதி பிரியாணி தான் செஞ்சோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா வேணும்னா அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.